சன்மார்க்கத்தின் முடிவு சாகாதிருப்பதே. சாகாதவனே சன்மார்க்கி என்பது வள்ளல் பெருமானோரோட உபதேசம். என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம்தானே, துஞ்சாத நிலையொன்று சுத்த சன்மார்க்க சூழலில் உண்டது சொல்ல வளவன்றே. இது பார்த்தோன்னா வள்ளலார் அவரோட பாட்டிலே சொன்ன வரிகள் இவை. வள்ளலார் சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம், இந்த 3 வகை தேக சித்தியையும் பெற்றவர் தான் வள்ளலார். தேக சித்தி பெற்றவர்களோட உடம்பு பார்த்தீங்கன்னா நிலத்தில் வீழாது. அதாவது அவங்க இறக்கவே மாட்டாங்க. அவங்க வெட்ட வெளியில் கலந்து விடுவார்கள். அதாவது இது ஸ்பேஸ்ன்னு சொல்கிறாங்களா, அதில் கலக்கிறவங்க. அவங்க இறைவனோட இரண்டரை கலப்பவர்கள் அவங்க. அந்த மாரி தேகத்தை அடைந்தவர் தான் வள்ளலார். அவர்களுக்கு பார்த்தோன்னா இனிமேல் பிறப்பே கிடையாது. பிறப்பே கிடையாதுன்னு என்ன அர்த்தம்? இறந்து போகிறவங்களுக்கு தான் பிறப்பு இருக்கும். அப்போ இறக்காமல் இருக்கிறவங்களுக்கு பிறப்பே இருக்காது. இந்த பிறவியில் இந்த தேகம், அதாவது அந்த சுத்த தேகத்தை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மையான தேகம். இதுக்கப்புறம் அவங்க கடவுள் நிலை, அவங்க கடவுளாகவே கலந்துட்டாங்க, கடவுள் நிலையை அடைஞ்சிடுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா 30/1/1874 வெள்ளிக்கிழமை இரவு 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா மேட்டுக்குப்பத்தில் இருக்க சித்தி வளாக திருமாளிகையில் அந்த திருவரை கதவை பூட்டி கொண்டு அவர்கள் பார்த்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதி ஆனார்கள். வள்ளலார் போல மரணமில்லா பெருவாழ்வு நாமளும் அடையணும்னா பண்ண வேண்டியதெல்லாம் ஜீவகாருண்ய ஒழுக்கம்தான். ஜீவகாருண்ய ஒழுக்கன்றது எல்லா உயிர்களுக்கும் நம்ம நம்மளால் இயன்ற உதவி செஞ்சு, பசிச்சவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, நம்மளால் முடிஞ்ச உதவி செஞ்சு, இது மட்டும் செஞ்சாலே போதும். மரணமில்லா பெருவாழ்வு எல்லாருக்கும் கைகூடும். இது சத்தியம்னு ஒரு ஞானசரிய பாடலில் அவர் சொல்கிறார். இது எல்லாருக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லாராலையும் அடைய முடியுன்றதான் வள்ளலார் சொல்கிறார். பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவளைமெங்கும் ஓங்குக.